Hello students, இன்னைக்கு 9th standard introduction video symbols and set. What is a set? இந்த ரெண்டு இப்ப பார்க்க போறோம். Symbols first மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும். Equal to இந்த symbol வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இந்த symbol வந்து என்னது equal to. Next not equal to, less than or equal to, greater than or equal to, equivalent to. நெக்ஸ்ட் இது மெயினானது யூனியன். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா இந்த சிம்பிள் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா இந்த சிம்பிள் தான் பார்ப்போம். யூனியன். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் யூனிவர்சல் செட். இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. இது யூன்ற மாதிரி தான் இருக்கு, இது பட் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. யூனிவர்சல் செட் சரியா. நெக்ஸ்ட் வந்து பிலாங்ஸ் டு. இந்த சிம்பிள் என்னது பிலாங்ஸ் டு. நெக்ஸ்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ப்ராப்பர் சப்செட். இதுக்கு பேர் என்னது, இந்த சிம்பிள் என்னது ப்ராப்பர் சப்செட். சப்செட் ஆர் கண்டெய்ன்ட் இன். சப்செட்னு சொல்லலாம் ஆர் இஸ் கண்டெய்ன்ட் இன். நெக்ஸ்ட் நாட் அ ப்ராப்பர் சப்செட். நாட் அ சப்செட் ஆஃப். இஸ் நாட் கண்டெய்ன்ட் இன். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. or a dash சொல்லலாம், அல்லது a complement of a. next empty set, null set, void set எதனாலும் சொல்லலாம். next n of a, number of elements in the set a, n of a, cardinal number. நம்ம உள்ள sum யூஸ் பண்றப்ப இது என்ன சொல்லுவோம், cardinal number. n of a, number of elements in the set a. next p of a, power set. னா பவர் செட். இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். கண்டிப்பா சிம்பிள்ஸ் தெரியணும். அதே மாதிரி இங்க வந்தோம்னா ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டிருக்காங்களே, இதுக்கு என்ன நேம் சொல்லுவோம், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். n நேச்சுரல் நம்பர், w ஹோல் நம்பர்ஸ், z இன்டிஜர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ். இது வரைக்கும் போதும். இது எல்லாமே நம்மளுக்கு எங்க யூஸ் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு அந்த சாப்டர்ல வர டக்கு நம்ம ஆன்சர் சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேயா. ஃபர்ஸ்ட் இப்போ செட் லாங்குவேஜ் தான் பார்க்க போறோம். செட் லாங்குவேஜ் சரியா. செட் லாங்குவேஜ்ல டெஃபனிஷன். வாட் இஸ் கால்ட் எ செட்? எ செட் இஸ் அ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மீன்ஸ் தட் a given specific object, it must be possible for us to decide whether the object is an element of the given collection or not. The objects of a set are called its members or elements. இப்ப இது என்னன்றத சில எக்ஸாம்ஸ் மூலமா பார்த்தோம்னா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ்? ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் அல்பபெட் ஏல இருந்து இசட் வரைக்கும். நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி, நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸோட நேம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் சொன்னோம்னா எல்லாருமே கண்டிப்பா என்ன சொல்லுவோம், 1ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் அல்பபெட்னு சொன்னோம்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் 26 லெட்டர்ஸ் இருக்குன்றது எல்லாருமே சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் அவர் கண்ட்ரி, அப்ப அதுவுமே கரெக்டா எல்லாருமே சொல்லிடுவோம். இப்ப நேச்சுரல் நம்பர்னா கண்டிப்பா எல்லாரும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ண போறோம். இங்கிலீஷ் அல்பபெட்ல ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்குன்றத டிஃபைன் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் சொல்ல முடியாது. இந்தியால என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்றத எல்லாரும் கரெக்டா சொல்லிடுவோம். சரி, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் கேட்டிருக்காங்க. குட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டோம்னா எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் எதிர்த்து உனக்கு யார் இந்த கிளாஸ்ல குட் ஸ்டூடெண்ட் எங்க நேம் சொல்லுன்னு சொன்னா அவங்க ஒரு நேம் சொல்லுவாங்க. சரி, ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பி விட்டு குட் ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் யாரு அப்படின்னு கேட்டா அவங்க வேற ஒரு நேம் சொல்லுவாங்க. ஸோ 2 பேரும் ஒரே ஆன்சர் சொல்லுவாங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களதான் அவங்க குட் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களதான் சொல்லுவாங்க. தவிர எல்லாரும் ஒரே ஆன்சரா பண்ண போறாங்க? கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸ் இந்த கார்டன் கேட்டிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எந்த பூ பிடிக்குதோ அந்த பூவை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர எல்லாரும் ஒரே பூ தான் பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஓகேயா. இப்போ வரலாம் உங்களுக்கு செட்னா என்னன்றது புரிஞ்சிருக்கா? செட் இஸ் அ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு சிம்பிள் வச்சு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. பிலாங்ஸ் டு, டசன்ட் பிலாங்ஸ் டு சிம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சிம்பிள்ல பாத்துருக்கோம் இல்லையா. அந்த வச்சு ஒரே ஒரு சம், குட்டி சம் இருக்கு. இப்ப இந்த செட் ஏன்னு சொல்லி அதுக்குள்ள சம் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது என்ன கேட்டிருக்காங்க, fill in the blanks with the appropriate symbol. belongs to, இந்த சிம்பிளுக்கு நேம் என்னது, belongs to, does not belongs to. ஓகேயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
இப்ப இந்த நேம் கொடுத்திருக்க நேம் வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. கொடுத்திருக்க நேம் வந்து இந்த செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா பிலாங்ஸ் டு, இருந்துச்சுன்னா எந்த சிம்பிள் போடணும், பிலாங்ஸ் டு இந்த சிம்பிள் போடணும். அந்த நேம் இல்ல, கொடுத்திருக்க நேம் வந்து இந்த செட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அப்ப முரளி விஜய், முரளி விஜய் செட்டுக்குள்ள இருக்காரா, இருக்காங்க. அப்ப முரளி விஜய் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட் யாரோட பேர் இருக்கு, அஸ்வின், அஸ்வின் இங்க இருக்காரா பாருங்க, இருக்காரு. அப்ப அஸ்வின் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட் பத்ரிநாத், பத்ரிநாத் இருக்காரா, இங்க இருக்காரு. இந்த செட்டுக்குள்ள இருக்காரா, இருக்காரு. அப்ப பிலாங்ஸ் டு. நெக்ஸ்ட் கங்குலி, கங்குலி நேம் இங்க இருக்கா, இல்ல. அப்ப டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, அந்த செட்டுக்குள்ள இல்ல. செட்டு ஏ இந்த செட்டுக்குள்ள இல்லனால டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட் டெண்டுல்கர் நேம் இருக்கா, டெண்டுல்கர் இங்க இருக்காரா, இல்ல. நேம் இருக்கா, இல்ல. அப்ப டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. சரியா? இப்ப இந்த பிலாங்ஸ் டு, டஸ் நாட் பிலாங்ஸ் டு சிம்பிள் வரைக்கும் இப்ப பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.